and Mrs. Khiladi. Get ready for holiday. Mr. and Mrs. Khiladi. Get ready for holiday. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் தீபக்கின் இனிய வணக்கங்கள். நீங்கள் அவருடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இது Amazon.in Mr. and Mrs. Khiladi Spot by Rajkam Builders மற்றும் பதஞ்சலி கேஷ்கந்தி ஃப்ரெஷ்னஸ் பார்ட்னர் சிந்தால் டியோ ஸ்டிக் co-presented by the legend New Saravana Stores பிரம்மாண்டமாய். ஓகே, ஸோ இன்னைக்கு நாளை துவங்க போகிற நம்ம கிலாடி ஜோடிஸ் மட்டும் கிடையாது, நீங்களும் சரி நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக சிந்தால் டியோ ஸ்டிக். ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய கிலாடி ஜோடிஸ் என்ன பண்ண போறாங்க, எப்படிப்பட்ட டாஸ்க் எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு ஆவலோட நீங்க காத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பை வீணடிக்க நான் விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லவ் டு இன்வைட் மை 7 லவ்லி கிலாடி ஜோடிஸ் ஹியர். கிலாடி ஜோடிஸ் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஆஹா, இந்த வார்த்தை கேட்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஓகே, சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற டாஸ்க் என்னன்றது சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படா ஒபினா என்ன எதிர்பார்க்கறீங்க இன்னைக்கு இது பார்க்கும்போது, இந்த குழியை பார்க்கும்போது ஒரு அகழி குழின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சதுல ஏதோ நீங்க முதல்ல இதெல்லாம் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது நீந்தி அது மேல ஏறி அந்த பக்கம் போய் திருப்பி அந்த குச்சி அப்படி வரணும் மாதிரி டாஸ்க் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். சரத்துக்கு அரு ஸ்வப்னக அரு செப்பண்டி ட்ரெஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது தீபக். பட் அது பார்த்து எப்படி இருக்குன்னா, வண்டலூர் ஜூல சுத்தி தண்ணி நடுவில் வந்து மிருகத்தை வைப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. பட் அங்க நாங்க இருக்கணும்னு தெரியுது. பட் அங்க போய் என்ன பண்ணணும் தான் கொஞ்சம் கவலைப்படாதீங்க. உங்களை மாதிரி கிலாடி சிங்கங்களை தான் உள்ள இறக்க போறோம் நாங்க. ஓகே, ஸோ ரெடியா இருக்கீங்களா நீங்க டாஸ்க்கு? ஓகே, ஸோ நம்மளுடைய கிலாடி ஜோடிஸ் எல்லாருமே வந்து தயாரா இருக்காங்க. பட் என்ன டாஸ்க் பண்ண போறோன்றது எக்ஸாக்டா அவங்களுக்கு தெரியல. ஸோ இங்க கண்ணு முன்னாடி இருக்கு பத்தியில இந்த பிரம்மாண்டமான இந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் அவங்களுடைய டாஸ்க் இன்னைக்கு அமைய போகுது. நம்மளுடைய இந்திய கலாச்சார, அதாவது தொன்று தொட்ட பண்பாடுபடி பார்க்கக்கூடிய ஒரு போட்டி தான் இன்னைக்கு நடக்க போகுது. எஸ், குஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். குஸ்தி போட்டி தான் இன்னைக்கு நடக்க போகுது. எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்மளுடைய கிலாடிஸ்க்காக வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ என்ன எதுன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு நடக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 போட்டி. முதல்ல ஆண்களுக்கான 1-on-1. ஓகேங்களா? ஸோ 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்க போறீங்க. ஸோ இதில் நான் லாட் எடுக்கும் போது யார் வரீங்களோ அவங்க வந்து அவங்களோட ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அவங்களோட ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ண அப்புறமா 2 பேருமே இந்த சென்டரில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள், அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு பக்கம் நிற்க போறீங்க. உங்களுடைய போட்டி என்னன்னா, உங்களுக்கு நாங்கள் டைம் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் 1-on-1 மோதி உங்களுடைய எதிராளியை நீங்கள் தள்ளி 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 சுற்றி இருக்க பற்றியில் அந்த குழி, இந்த குழியில் வந்து நீங்கள் தள்ளி விட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்து வின்னரை கன்சிடர் பண்ணப்படும். உங்களுக்கு வந்து இதுக்கு மொத்தம் 3 சான்ஸ் நாங்கள் தரோம். இந்த 3 சான்ஸில் யார் அதிகபட்சமாக கீழே தள்ளி விடுறீங்களோ உங்களை எதிராளியை, அவங்க தான் வின்னராக கன்சிடர் பண்ணுவோம். இதில் வந்து விதிமீறல்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபவுல். எப்படின்னா, இதில் வந்து நீங்கள் நகத்தால் கீறக்கூடாது, உங்கள் ஆப்போனண்ட்டை கில்லக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி சட்டையை பிடிச்சி இழுக்கக்கூடாது, தள்ளி மட்டும்தான் விடணும். ஸோ இந்த மாதிரி ஃபவுல்னு வந்துச்சுன்னா, நான் விதிமீறல் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் விசில் அடித்து ஸ்டாப் பண்ணுவேன். ஒரு வாட்டி நீங்கள் ஃபவுல் பண்ணிங்கன்னா உங்களை திரும்பவும் சென்டரில் கொண்டு வந்து பொசிஷன் பண்ணி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வைப்போம். ஓகே. உங்களுக்கு வந்து உங்களை அறியாமல் நீங்கள் வந்து 2 தடவை ஃபவுல் பண்ணிக்கலாம். 2 முறை மட்டும் தான் அது அலவுட். 3ஆவது தடவை நீங்கள் ஃபவுல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தோத்துட்டீங்கன்னு கன்சிடர் பண்ணி உங்களை அந்த குழி பக்கத்தில் நிற்க வச்சு தள்ளி விட சொல்லுவோம். உங்களால் முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தோல்வியை கிவ் அப் அப்படின்னு சொல்லி உங்கள் தோல்வியை நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா, தரையில் 3 வாட்டி தட்டினீங்கன்னா நான் விசில் அடித்து அதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ஓகே, ஸோ வின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக கிடைக்க போகிறது 50 பாயிண்ட். அண்டு தோற்று போகிறவங்க, கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறதுனால தோற்று போகிறவங்களுக்கு 25 பாயிண்ட்ஸ் கிடைக்க போகுது. அண்ட் எக்காரத்தை கொண்டு இந்த போட்டியில் நான் வந்து பண்ண மாட்டேன் அதுன்னு சொல்லி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். இன்னொரு அடிஷ்னல் போனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி 2 பேரும் வின்னராக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வழங்கப்படும், போனஸ் பாயிண்ட்ஸ். ஓகே. அண்ட் இன்னைக்கு ராஜா ராணி இருக்காங்க. ஸோ ராஜா ராணிக்கு வந்து ஸ்பெஷல் போனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. பட் இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த ஆப்ஷன் என்னென்னா, இன்றைக்கி நடக்க போகிற 1-on-1ல் ஃபஸ்ட்டு இந்த 3 ஜோடிகள் மோதிக்க போகிறீங்க. அதில் வந்து யாரெல்லாம் தோற்று போகிறாங்களோ, கடைசி யார் தோற்று இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து நம்மளுடைய ராஜா ராணி கப்பலான மணி அண்ட் ஷீலாவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இருக்குது. ரெடியா?
ரெடி. ஸோ இந்த வீர விளையாட்டுக்கு தயாராக்கக்கூடிய நம்மளுடைய கில்லாடி ஆண்களுக்காக 1-on-1 அதில் செலக்ட் ஆக போகிற முதல் ஆண் யார்? எனி கெஸஸ்? நேஷன் தான் முடியுதுப்பா. தினேஷ். ரச்சிதா இல்ல இன்னைக்கு வந்து தினேஷ் உங்களுடைய பேச்ச கேட்க போறாரா? இன்னைக்கு அவங்க பேச்ச அவங்க கேட்டா போதும். அவங்க பேச்ச அவர் கேட்டா போதுமா? சரி, நீங்க யார் அவருக்கு சரியான ஆப்போனன்ட் சூஸ் பண்ண போறீங்க? as usual ரமேஷ். as usual ரமேஷ். யா. தினேஷ் நீங்க என்ன சொல்றீங்க? கயிறு இழுக்கிற போட்டியில வந்து கொஞ்சம் நல்ல டஃப் கொடுத்தாங்க ரமேஷ். ஏன்னா அதுல வந்து அவரோட என்டியூரன்ஸ் எனக்கு ஓரளவு ஃபீல் பண்ணேன். அண்ட் மோர் ஓவர் வந்து ரமேஷ் வந்து இப்ப டான்ஸருங்கிறனால அவருக்கு நிறைய மூவ்ஸ் வந்து கொஞ்சம் இதுல நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை தாண்டி இதுல வந்து ஒரு ஃபேர் பிளே பிளஸ் ஸ்மார்ட் பிளே அப்படிங்கிற லெவல்ல நான் ஒரு சில ஆப்போனன்ட் மைண்ட்ல வச்சிருக்கேன். ஓகே. ஸோ அதுபடி நான் சூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. சூப்பர். யார் சூஸ் பண்ண போறீங்க? நான் ஷரத்தை சூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஷரத்தா? வாங்க ஷரத். உங்களை வந்து சூஸ் பண்ணிருக்காரு தினேஷ் அவர்கள். இல்லை, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக யார் சூஸ் பண்ணாலும் நான் போய் தான் ஆகணும். அவரு நானும் ஒரே வெயிட்டு. நானாக வந்தால் கூட நான் அவரை தான் சூஸ் பண்ணியிருப்பேன் நினச்சேன் நான். சீரியஸா. ஆமாம். ஸோ இந்த 2 பேர்ல யார் வெற்றியாளர் அப்படின்றத நம்மளுடைய டாஸ்க் அப்புறம் தான் தெரிய போகுது. கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட் தினேஷ் and all the best ஷரத். Get ready for அதிரடி. தினேஷ் and ஷரத், உங்களுக்கான சுற்று 1 இது. உங்களுக்கான நேரம் இதோ துவங்குவது. Come on. Okay. Okay. Come on, come on. சரத் வந்து நம்ம உண்மைக்க சொல்லி ஆகணும், பக்காவாக பர்ஃபெக்டாக வந்து ப்ளே பண்ணார். அந்த கையை லாக் பண்ணோன்னே அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படியே லெக்கை பிடிக்க ட்ரை பண்ணது, இந்த மாதிரி சில விஷயம்லாம் சூப்பராக பண்ணார். Come on. இல்ல கூடாது. சொல்லுங்க. Very good, very good. அந்த எஜ்ஜில் வந்து கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். Come on, come on, come on. இதுல கொஞ்சம் மிஸ் ஆனோட நீங்க கீழே விழுந்து வாய்ப்பு இருக்கு. சரத்தால் என்னை வந்து புஷ் பண்ண முடியல. ஏன்னா நான் 2 பக்கம் கையை வச்சு லாக் பண்ணிட்டு ஒரு மாதிரியா வந்து கிரவுண்டில் அப்படியே ஃப்ளாட்டாக ஹோல்ட் பண்ணிட்டேன். Very good. Come on Dinesh. Use your leg. ஸோ சரத்தை வந்து என்னை அப்படியே உருட்டி தண்ணியில் தள்ளி விட்டுறலாமான்னு ட்ரை பண்ணார். அதை அவருக்கும் பயங்கர முடியாமல் ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருந்தேன். Come on Sharath. Come on Sharath, தள்ளி விட முயற்சி பண்ணுங்க. வெற்றியோட விளிம்புல நின்னுட்டு இருக்கீங்க சரத். சின்ன வாய்ப்பு தான். தள்ளிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். Come on Dinesh, fight back. அப்படியே லாக் பண்ணுங்க தினேஷ். Come on Dinesh, fight back. ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா ஃபவுல் கொடுத்து திரும்ப ஸ்டார்ட் பண்ண வச்சிருவேன். Come on. தள்ளி விடணும். Yes. அந்த டயத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் என்ன யோசிச்சேன்னா, சரத் வந்து அப்படியே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணி அவர் ஸ்டாமில் கொஞ்சம் லூஸ் ஆகிறப்ப அவரை ரோல் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் என் கால்குலேஷன் மிஸ் ஆகிடுச்சு. நான் ரோல் அவுட் பண்ணுறக்கா லைட்டாக லிஃப்ட் ஆன உடனே அவர் என்னையே தள்ளிச்சாரு. ஓகே வாங்க தினேஷ் மேலே வாங்க. உங்களுக்கான 2வது சுற்று இதோ. Come on.
சரத் அப்படியே இழுத்து போடுங்க. செகண்ட் டைமும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ நினைச்சாரு, கொஞ்சம் பாடி லூஸ் பண்ணி தர அவர் இழுத்துட்டு போயிட்டா டக்குன்னு அவர் நவுந்தாருன்னா நான் தண்ணியில் ஓடுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அவர் அந்த ட்ரிக் நினைச்சாரு, பட் அவர் அந்த ட்ரிக் நினைச்சாரு, பட் அதே ட்ரிக்கும் நானும் தான் நினைச்சேன். தர பின்னாடி கொண்டு போயிடுவாரு. டக்குன்னு அவர் நவுந்தா நான் ஊந்துறேன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஃபுல் ஃபோர்ஸில் பின்னாடி போகும்போது ஜஸ்ட் தண்ணி கிட்ட வரைக்கும் போகும்போது ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி ஃபுல்லாக அவர் நினச்சதோட டபுளாக தடுக்கி விட்டு அவர் கீழே வந்துட்டார். பார்த்து பிடிங்க. கழுத்து டைம் நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா நான் ஃபவுல் கொடுத்து திருப்பி சென்டர்ல ஸ்டார்ட் பண்ண வச்சிருவேன். நம்மளை வந்து ஒரு டெட்லாக் மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லாக்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுங்கிற அந்த ஒரு ட்ரிக்ஸ் தெரியணும் இந்த மல்யுத்தத்தில். ஸோ அந்த டெக்னிக்லாம் வந்து நமக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கை தட்டி ஸ்டாப் பண்ணிட்டார். ஒரு நல்ல ஃபேர் பிளேயாக கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து ஷரத்தை சூஸ் பண்ணால் அந்த பிளே வந்து ரொம்ப ஃபேராக இருந்தது, எனக்கும் திருப்தியாக இருந்தது. ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா செகண்ட் ரவுண்டில் வந்து நான் லாக் ஆக வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ லாக் ஆனதுக்கப்புறமா வந்து டெஃபினட்டாக அந்த டஃப் பிளே வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆண்களுக்கான 1-on-1 நேருக்கு நேர் மோதிக்கிட்டதுல இவங்கள வெற்றி பெறுவது எல்லாருக்கும் வந்து எப்படி இருந்துச்சு? என் மைண்டில் ஒன்று தான் இருந்தது. ஃபஸ்ட்டு தோத்துட்டோன்னா செகண்ட் டைம் தோத்துட்டோன்னா ஆல்ரெடி மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆக்சுவலாக எனக்கு இது இவர் தான் சொன்னார், நீங்கள் மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் டைமு தோற்றுருவீங்க. ஃபஸ்ட் டைமு எவ்வளோக்கு எந்த டாஸ்க்கெல்லாம் ஃபோர்ஸாக பண்ணால் செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெயிக்கணும்னு அது எண்ணம் வந்துடும்னாரு. அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் இப்போ மைண்டில் வச்சுருந்தேன். பட் தேங்க்ஸ் தினேஷ், இது ஆக்சுவலி நீங்கள் சொன்னது தான் நான் அதை ஃபாலோ பண்ணேன். தினேஷ், நான் ஆக்சுவலாக டஃப்பான கண்டஸ்டன்ட் நீங்க தான் சூஸ் பண்ணீங்க சரத். கண்டிப்பா ஏன்னா வந்து ஒரு நல்ல ஃபேர் பிளேயாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்தேன். அண்ட் மோர் ஓவர் ஷரத் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணார். ஸோ ஸ்டாமினா ரொம்ப ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ அதில் வந்து அப்படியே கிவ் அப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆல்ரைட், ஸோ சரத், தினேஷ், ஆல் தி பெஸ்ட். இந்தியாவின் பாரம்பரியமிக்க குஸ்தியை தான் இன்னைக்கு நம்ம கில்லாடிஸ் இங்கே போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது கில்லாடி குஸ்தி. ஸோ பார்க்க நீங்களும் காத்துட்டு இருக்கீங்க. அடுத்ததாக வரப்போற அந்த ஆண் நபர் யார் அப்படின்றத இப்போ நான் சூஸ் பண்ண போறேன். படவா கோபி, வாங்க. ஓகே, யாரை சூஸ் பண்ண போறீங்க? நான் குட்டி பையன் தான். விக்னேஷ், வாங்க. இல்ல யார் போனாலும் நீத்து போட்டுருவானு கிளியா தெரியும். பட் இருந்தாலும் அந்த பெருமையை நான் அவனுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து இப்ப என்னன்னாக்கா நான் இவனோட போட்டிடுறத விட நான் எனக்குள்ளதான் நான் போட்டி போடுறேன். இது என்னால முடியுமா, பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு போட்டி எனக்குள்ளதான் அது. ஓகே, சூப்பர். ஸோ விக்னேஷ், சொல்லுங்க ப்ரோ. சீனியர் வந்திருக்காரு, எப்படி எதிர்கொள்ள போறீங்க? விழுந்தாலும் அண்ணன் மடியில், வென்றாலும் அண்ணன் மடியில். பஞ்சு டயலாகா பேசுறாங்களேப்பா. எனிவே, சோ விக்னேஷ் அண்ட் கோபினா கெட் ரெடி ஃபார் அதிரடி. உங்களுக்கான சுற்று ஒன்று இதோ. Come on, come on. Steady, steady. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து அவருடைய காலை பிடிக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா காலும் இடுப்பு பிடி தான் மெயின். அதே மாதிரி நம்மள யாராவது லாக் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அப்படியே போகாம நம்ம ரைட் சைடில் இப்படி திரும்பி வந்தோம்னா அந்த லாக் அவங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் தான் எனக்கு தெரியும். ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துட்டானா திருப்பி ஆடணும். யாரை லாக் பண்றது? படவா கோபி. Come on.
நல்ல grip கிடைச்சிருக்கு. சிரிக்காதீங்க. சொல்லுங்க. Come on, come on. Yes, 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 yes. Yes, yes, yes. நான் ஒரு இடத்துல அசர்ற டைமில் என்னோட கால் ஸ்லிப் ஆகிட்டு அவன் தள்ளிட்டான். ஸோ தள்ளினோடனே எனக்கு ரொம்ப ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஆகிட்டு கொஞ்சம் ஆம்புலன்ஸில் இதை கொஞ்ச நேரம் பிரேக் ஆச்சு. ஸோ எல்லாருமே நினச்சாங்க நான் திரும்பி வரமாட்டேன், அப்படியே ஆம்புலன்ஸில் வந்து அப்படியே போயிடுவேன், வரமாட்டேன்னு நினச்சாங்க. என்னுடைய பிரெத் செட்டில் ஆன அப்புறம் 2வது ரவுண்டு நான் கண்டிப்பாக விளையாடுவேன்னு சொல்லி 2வது ரவுண்டு வந்து விளையாடுறேன். உங்களுக்கான 2வது சுற்று ஸ்டார்ட். Come on. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த எனர்ஜி சேவ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Come on படா ஓபினா. சூப்பர். ஒரு பயங்கரமான ஃபைட் கொடுக்குறாரு. எஸ். சூப்பர்டா சூப்பர்டா. விக்னேஷ் எப்பவுமே விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனால தூக்கிடுங்க. கமான் படா ஓபினா. ஹோல்ட் பண்ணாத மூச்சு வாங்குது எனக்கு. ஆமா, பிரஷர் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாமினா வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கமான் விக்னேஷ். ஓபினா கமான். செகண்ட் ரவுண்டில் ரொம்ப போராடினேன். பட் என்னன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருந்த அந்த பிரெத்லெஸ்னஸ் வந்து கொஞ்சம் வீக்காக எனக்கு தெரிஞ்சது செகண்ட் ரவுண்டில். பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு டஃப் ஃபைட்டாக தான் அது இருந்தது. செகண்ட் ரவுண்டில் வின் பண்ணிட்டான். இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து தோத்தோன்ற ஒரு பெருமை தான் எனக்கு. விக்னேஷ் அண்ட் படா கோபி 2 பேருக்கு நடந்த இந்த நேருக்கு நேரில் வின் பண்ணது விக்னேஷ். கோபி என்ன, ஒவ்வொரு போட்டியிலும் நீங்கள் வந்து 100% கொடுக்குறீங்க. டஃப் ஃபைட் தான் கொடுக்குறீங்க. இருந்தாலும் இன்னைக்கு உங்களால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. விக்னேஷ் வந்து ஓவர் பவர் பண்ணிட்டாரு. என்னாச்சு? அவன் வின் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். பட் ஒரு யங் டேலண்ட் கூட நம்ம போட்டியிடும்போது நாமளும் யங்காக தெரியும். அட்லீஸ்ட் அந்த சில நொடிகளாவது நான் ஒரு இளைஞனாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அண்ணன் கூட மோதும் போது ஒரு மதம் பிடிச்ச யானை கிட்ட மோதுற மாதிரி இருந்துச்சு. அது அவர் என்ன சொல்கிறது, எனக்கு அவர் கான்ஃபிடென்ஸ் சென்டர். இப்போ நான் யார் கூட இங்கே இருக்கிற யார் கூட வச்சாலும் நான் போவேன் தைரியமாக. ஏன்னா அவருடைய மோதிக்கிறதுனால இப்போ எல்லாருக்கூடையும் நான் போவேன். எனக்கு அவர் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. இனிமேல் எதுவுமே விளையாட எடுத்து மாட்டேன். ஓகே, ப்ளீஸ் பி சீட்டட். ஓகே, ஸோ அடுத்த 2 போட்டியாளர்கள் யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இட்ஸ் கோயிங் டு பி யுவராஜ் அண்ட் குட்டி ரமேஷ். வாங்க. வெயில், மண், சேரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சரியான ஆப்பர்ச்சுனிட்டி குஸ்தி அப்படிங்கிறது. ரொம்ப ஈகராக இருந்தோம். லாட்டில் யார் என்ன எடுப்பாங்கன்னு யாருமே எடுக்கல. கடைசியில் சாய்ஸே இல்லாமல் நானும் ரமேஷும் போனோம். ஒரு பாரம்பரிய ஒரு பழைய கலை. இப்போ ரோட்டில் நிறைய பேர் யூயின் சண்டை போட்டுன்னு ஏதோ ஒன்று தூக்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அது சண்டையே கிடையாது. கொத்தையாக ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று சண்டை போடுறாங்க. அந்த குஸ்தி இருக்குது. அது ஒரு கட்ஸான ஃபைட். ஓகே, ஸோ 2 பேருமே ரொம்ப டஃப்பான கண்டஸ்டன்ஸ். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நல்ல டஃப் பேட்டில் இருந்துச்சு. 2 பேருமே வந்து ஈக்குவலாக புஷ் பண்ணோம், புல் பண்ணோம். ஃபைட் டஃப்பாக இருந்துச்சு. 2 பேருமே தள்ளினதுலேருந்து இன்னும் வெறி ஜாஸ்தி இருந்துச்சு. புரட்டி போடுறது கஷ்டமான ஒரு விஷயம். ஒருத்தர் ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கார். பேக்கில் ஃப்ளாட்டாக இருக்கும்போது ஒருத்தர் தள்ளி கொண்டு போய் போடுறது கஷ்டமான விஷயம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக உந்தி தள்ளுனேன். டஃப்பான ஃபைட்டு தான். ஓ பார்த்து டஃப்பான ஃபைட். வயிற்றுல அது மாதிரி பிடிக்கூடாது. ரமேஷ் காலுக்கு போடா, அவன் காலுக்கு போடா. அவர் காலை என்கிட்ட மாட்டல, என் காலை அவர்கிட்ட மாட்டல. லாக் பண்ணி நிறைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு ஃபைட் பண்ணோம்.
பட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து எனக்கு ஒரு தடவை அடிபட்டுச்சு. ஸ்டார்ட் அகைன். கால் கொடுக்காத. பட்டு தள்ளுங்க, புஷ் பண்ணுங்க. Come on, யுவராஜ். பட்டு புஷ் Yes. பண்ணிட்டாங்க. பட்டு கால ரமேஷ் கால பிடி. Come on. எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க. எஸ் யுவராஜ், லாஸ்ட் வார்னிங். கவுண்ட் கொடுத்துருவேன். கழுத்தை பிடிக்காதீங்க. ரமேஷ் ஸ்டாப். ரமேஷ் கழுத்தை லாக் பண்ணக்கூடாது. கழுத்தை லாக் பண்ணாதீங்க. ஃபவுல். ஃபவுல் சொன்னோன்னே நாங்கள் திருப்பி வந்து சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். என்னதான் நம்ம வந்து ஒரு லெவல் தாண்டி பக்கத்தில் இருந்தாலும், வெற்றி பக்கத்துலேயே இருந்தால் கூட திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுங்கிறப்போ ஓகே எதுக்கு திருப்பி விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. யுவராஜ் வாயிலிருந்து ரத்தம் வருது, ப்ளஸ் நீங்கள் ஒரு கழுத்தை பிடிச்சிருக்கீங்க ரெண்டாவது. ஸோ 2 ஃபவுல் கணக்கில் வருது. முதல் சுற்றோடைய கடைசி வாய்ப்பு. ரெடி ஸ்டார்ட். கமான் தங்கோ. ரமேஷ் கால்ல குறா சுதர்ஷா. கமான் தங்கோ. ரமேஷ் கால்ல குறா. பட்டு புஷ். ரமேஷ் ஷோல்டர் லாக் பண்ணிக்க. கழுத்தை அப்படி பிடிக்காதீங்க. கழுத்தை லாக். Come on, யுவராஜ். பட்டு கமான். அங்கேசி. ரமேஷ். ரெண்டு பேருமே செம்ம டஃப்பு கொடுத்தோம். இதில் என்ன ஒரே ஒரு எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, நல்லா ஃபைட்டு கொடுக்கும்போது அந்த மண்ணில் புஷ் பண்ணி எனக்கு தலைமுறை கால் கட்டவரல் நகம் வந்து ப்ரோக் ஆகிடுச்சு. கேம் வந்து 1-0 இருந்துச்சு. திருப்பி நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே ஸ்டார்ட். பாத்து பட்டு நீங்கலாம் பாத்து. என்னால் சுத்தமாக முடியல. பட் அதையும் மீறி தாண்டி நான் ஃபைட் கொடுத்தேன். ஏன்னா பவர் நான் ஊனி இப்படி ஸ்டப்பனாக வச்சா கூட எனக்கு ஒத்துழைக்கவே இல்லை. தங்கோ புஷ் பண்ணுங்க. தங்கோ கிட்ட ஃபைட்டிங்க. வெரி குட். கீழே விழும்போது கை டோட்டலாக லாக் ஆகி ஃபுல்லாக இந்த நரம்புலேருந்து இந்த ஃபுல்லாக அப்படியே ஸ்டன் ஆகி நின்று போச்சு. ஓகே, ஸோ ஆண்களுக்கான நேருக்கு நேர் போட்டியில் மோதிக்கிட்டதுல யுவராஜ் அண்ட் ரமேஷ் இவங்க 2 பேரில் யார் வின் பண்ணதுன்னா இட் இஸ் none other than யுவராஜ். பெரிய டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ்க்கு வந்து தசப்பிடிப்புன்றதுனால கொஞ்சம் அவருக்கு முதலுதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் யுவராஜ் சொல்லுங்கள், எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாரு. ஸ்ட்ராங் பேட்டில் சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு அற்புதமான கேமு, எவ்வளோ என்டியூரன்ஸ் கிடைக்கிது, எவ்வளோ ஸ்டாமினா பவர், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே எப்படி வருது அப்படின்னு இந்த கேம் முடிச்சோன்னே தான் எங்களுக்கு தெரியுது. சச் அ நைஸ் கேம். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பயங்கரமான பிளாட்ஃபார்ம் இது. தேங்க்யூ ஸோ மச். வெரி குட் யுவராஜ். இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு பொசிஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜா ராணி. அதில் மிஸ்டர் மணி இருக்காரு. மணி ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். மணி, ஸோ ராஜா ராணி அப்படின்ற பொசிஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி 50 பாயிண்ட்ஸ் போனஸாக கிடச்சிருக்கு. ஓகே, அண்ட் அதை தாண்டி இன்றைக்கி நீங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிராளி நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். வின்னர்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம், லூசர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கி யாரை சூஸ் பண்ண போகிறீங்க? ஒரு வின்னரா இல்லை ஒரு லூசரியா? No, I'll go with Dinesh. தினேஷ்,
ஏன் இந்த முடிவு? இட்ஸ் அகெயின்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்ற போது சாதாரண விஷயமே இல்லை. எனக்கும் என் கால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இந்த சென்ஸ் இட்ஸ் ஆங்கிள் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகக்கூடிய விஷயம். ஸோ என்னால் ஜெயிச்சாலுமே எந்த ஒரு ஹார்மும் இல்லாமல் சேஃபாக ஜெயிக்கணும். பட் டு பி ஆன் த சேஃபர் சைட் நான் வந்துட்டு தினேஷ் கூட போகிறது. தினேஷ் வாங்க. திரும்பவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. ஸோ இதில் நீங்கள் வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 25 பாயிண்ட் திரும்ப அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இந்த வாய்ப்பு நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறதா இருக்கீங்க? பயன்படுத்திக்கிறதுனா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன். அந்த மிஸ்டேக்ஸ் இந்த வாட்டி எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுத்து எப்படியாவது இந்த ஒரு செகண்ட் சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். மணி அண்ட் தினேஷ் கெட் ரெடி ஃபார் அது ரெடி. வின்னர்ஸ் லூசர்ஸ் அப்படின்றத விட தோற்று இருந்தாலுமே அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா தோற்றவங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சிடும். மணிக்கு வந்து எப்போவுமே வந்து நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடியில் சொல்கிறது என்னென்னா ஹீ இஸ் அ வெரி டஃப் ஃபைட்டர்னு தான் சொல்லுவோம். அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப ஃபிசிக்கலாலாம் வந்து அப்ளை பண்ணேன்னா நான் டயர்ட் ஆகிடுவேன். ஸோ ஏதாவது ஸ்மார்ட் ப்ளே தான் பண்ணி அவர்கிட்ட வந்து வின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எதிர்பார்க்கணும். Come on, Mani. இதில் வந்து என்னென்னா இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து அப்படியே ஒரு டர்ன் வந்து எடுத்து தள்ளி விட்டோம்னா அவங்கள தண்ணியில் தள்ளி விட்டுறலாம். கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து விழுந்துட்டோம். ஏன்னா அவரும் வந்து கிரிப்பு விடாமல் இருந்தார். இப்போ 2 பேருக்கும் என்னென்னா பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஏன்னா ட்ரா சுற்று 1ல் 2 பேருமே கீழே விழுந்தனால அதை நல்லிஃபை பண்ணிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ரெடியா? ஸ்டார்ட். ரெண்டு பேருமே ரொம்ப டஃப்பானவங்க. செகண்ட் டைமும் வந்து அதே மாதிரி ஒரு ஃப்ளிப்பு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இந்த டைம் வந்து மணி கரெக்டாக சுதாரிச்சிட்டாரு. அப்படியே கையை வந்து உதறி விட்டு ரிலீஸ் பண்ணிட்டார். ஸோ ஆப்வியஸாக என்னால் வந்து ஹோல்ட் பண்ண முடியல. ப்ளஸ் தண்ணியில் விழ வேண்டியதாச்சு நான் மட்டும். ஓகே, சுற்று 2 ஸ்டார்ட். இது வரைக்கும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஃபவுல் பண்ணாமல் விளையாடிட்டு இருக்காங்க. மொமெண்டம் தான். அப்படியே 2 பேரும் ஒவ்வொரு டைம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். டக்குன்னு அவர் வந்தார், நான் விலகினேன். அப்புறம் நான் ஒரு லீப் எடுக்கும்போது அவர் அப்படியே ஸ்ட்ராட்டஜிக்கலாக பார்த்துட்டே இருந்தார். என் டெக்னிக் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அவருக்கு மூமெண்ட்ஸ் கொடுத்து பார்த்தேன். மூமெண்ட்ஸ் கொடுத்ததில் அவர் உஷாராக ஆகிறாரு. ப்ளஸ் அட் த சேம் டைம் ஒரு வாட்டி நான் அவரை ஹோல்ட் பண்ணிட்டேன். என்னை பிடிச்சிட்டாரு. நான் மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் இன்சன்ஸ் நான் வெளில வந்துட்டேன். நான் நினச்சேன் அவர் சார்ஜ் பண்ண போகிறாரு. என்னை சார்ஜ் பண்ண நான் என்ன பண்ணுன்ட்டு நான் ரெடியாக இருக்கேன். சரியான போட்டி. பேரும் போட்டி போடுவோம். பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, பாரம்பரியமிக்க குஸ்தி எப்படி நடக்குமோ அதே போல இருந்துச்சு. அதுல ஜெயிச்சது நம்மளுடைய சல்சா மணி. ஏற்கனவே ராஜா ராணின்ற ஒரு உயரத்தில் இருக்கீங்க. ஆல்ரெடி 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதை தாண்டி இப்போ உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட் மணி. தேங்க்ஸ் தீபக். அண்ட் ஷீலா. Anyway, so all the best, Mani. Please be seated. Thank you. Thank you so much, Dinesh. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான 1-on-1 கிலாடிஸ். நம்மளுடைய வீர மங்கைகள் தான் இப்போ நேருக்கு நேராக மோதிக்க போகிறாங்க. ஸோ இதில் யார் முதல்ல வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம லாட் போட்டு எடுக்க போகிறோம். ப்ரோ, அனு ப்ரோ.
ப்ரோ யார் ப்ரோ நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க? ரச்சிதா ப்ரோ. காரணம் நான் ஆல்ரெடி ஸ்வப்னா அவங்களோட, ஸோ இந்த வாட்டி ஐ தாட் ஆஃப் கிவிங் அ ஃபைட் வித் ரச்சிதா. வா ரச்சிதா வாங்க. எனக்கு சத்தியமா நான் எதிர்பார்க்கல இவ அனு வந்து என்னை சூஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு. Come on, darling, come on. Hey. என்னோட ஹோல்ட் வந்து ஏன்னா எனக்கு ஹேண்டில் பவர் இல்லவே இல்லை. ஸோ எப்படியாவது நான் அவங்க ஹிப்பில் லாக் பண்ணணும், ஷோல்டரில் தான் ப்ரெஷர் கொடுக்கணும், அப்படி அந்த புஷ்ஷில் தான் இருக்கணும்னு தான் நான் பிளானே பண்ணேன். புஷ் பண்ணு. கால் லாக் பண்ணு. போ தள்ளு. பேபி தள்ளு. Baby, very good. நான் ஒரு இடத்துல லாக் பண்ணுறேன், அனு இன்னொரு ட்ரிக் யூஸ் பண்ணுறா. அதாவது என்ன நடந்துச்சு, இரு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு, விழுந்துட்டேனா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் விழுந்தும்போது. ரெடியா? ஓகே, ஃபர்ஸ்ட் சுற்றுல அனு வின் பண்ணிட்டாங்க. இரண்டாவது சுற்று. Come on. அனு தள்ளு. Dress பிடிக்காத அனு, புஷ் பண்ணு. ட்ரெஸ் பிடிக்காத. அது அப்படி சொல்ல முடியாது. dress ஃபைட்ல என்ன பிடிக்காதீங்க. சொல்ல முடியாது. நம்ம தான் பிரிகாஷனா இருக்கணும். ட்ரெஸ் பிடிக்காதீங்க. வார்னிங். அனு இன்னொரு வாட்டி அது மாதிரி ஆச்சுன்னா ஃபவுல் கொடுத்துருவேன். வார்னிங். ரெடி ஸ்டார்ட். அனு போ. புஷ் பண்ணு. Come on, அனு கை. புஷ். டான் பண்ணு. புஷ். பார்த்து தள்ளி விடு. பேபி புஷ். தள்ளி விடு. செகண்ட் டைமில் தான் ரச்சிதா, ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன், செம்மையாக விளாட்னாங்க. என்னை சுற்றி லாக் பண்ணது, அவங்க காலில் வந்து இன்பிட்வீன் விட்டு என் காலில் லாக் பண்ணது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எட்ஜு வரைக்கும் போயிட்டு ரெண்டு பேரும், அண்ட் என்னால் மூவ் பண்ண முடியல. வா தள்ளி விடு. ஓகே, சோ பெண்களுக்கான நேருக்கு நேர் போட்டியில் மோதிக்கொண்டது ரச்சிதா அண்ட் அனு. அதில் வெற்றி பெற்றது யார் என்று பார்த்தால் அனு. ஓகே அனு, எப்படி இருந்துச்சு இந்த அனுபவம்? செம்மையாக ப்ரோ. அங்கே ஃபஸ்ட்டு கால் வைக்கும் போது யோசிச்சு என்ன குத்துதே எப்படி பண்ண போகிறோம், ஏன்னா எனக்கு மைண்ட் ஃபுல்லாக அதில் போயிடும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இல்லை வந்து ஸ்டார்ட் விசில் ஊதுனதுக்கப்புறம் ஃபுல் கான்சென்ட்ரேஷன். பட் சாதாரணமான இல்லை, பயங்கர டஃப்பாக இருந்தாங்க. செம்ம டஃப் ப்ரோ. கால் லாக்லாம் பண்ணுறாங்க ப்ரோ. நான் காலை பிடிச்சி உட்காந்துட்டேன். என்ன நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்க காலில் உட்காந்துட்டேன் நான். பட் ஆனால் நீங்கள் ஒரு மினி ஜேசிபி வண்டி மாதிரி நகரவே முடியாது சொல்லுது. ரச்சிதா, ஃபர்தர் ரவுண்ட்ஸ் இருக்கு, கண்டிப்பா ரூல் பண்ணிடலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தபடியா வரப்போற அந்த கில்லாடி மங்கை யார்? மின்னல் தீபா. மின்னல் தீபா அவர்களே, இந்த கடினமான போட்டிக்கு தயாரா இருக்கீங்களா? கணவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு, ஸோ நீங்க தான் ஜெயிச்சு அதை காப்பாற்றணும். உங்களுக்கான ஆப்போனன்ட் யார்? I think I go with Gayatri. காயத்ரி. ஓகே, வாங்க காயத்ரி வாங்க. நான்
எதிர்பார்த்தேன் என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன தடவை டக் ஆஃபரில் வந்து அக்கா என்னை இழுக்கும் போது அவர் கோபி என்னை இழுத்து ஒரு காம்படிஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி இதுவும் இருக்கும் நினச்சிட்டே இருக்கும்போதே அப்படின்னு கை காமிச்சிட்டாங்க. என்ன பிரதர், கரெக்டான சாய்ஸா? டஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. நீங்கள் என்ன சொல்கிறீங்க யுவராஜ் ப்ரோ? காயத்ரி வந்து எல்லாரும் ஈஸின்னு நினைக்கிறாங்க, பட் ஷீ இஸ் நவ் ஸ்ட்ராங். அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கா. நிச்சயமாக ஷி வில் கம் பிக். வெரி குட். ஓகே, ஸோ தீபா அண்ட் காயத்ரி கெட் ரெடி ஃபார் அது ரெடி. Come on. அடிச்சு கூடாது. கமான் காயத்ரி, அதான்டா. என்ன உன்னால முடியும் காயமா. கமான் காயத்ரி, அடிபடக்கூடாது. ரமேஷ்க்கு வந்து காலில் செம்மையாக அடிபட்டுச்சு. அவருக்காக நான் ஏதாச்சும் கொஞ்சமாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபைட்டு டஃப்பாக எடுத்துகிட்டு பண்ணேன். வெரி குட். டஃப் ஃபைட், டஃப் ஃபைட். எனக்கு நான் இந்த அளவு நான் ஃபைட் பண்ணுவேன் நான் நினச்சி நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஃபைட் பண்ணேன். ஸ்டாப். மின்னல் தீபா, ஃபர்ஸ்ட் ஃபவுல் உங்களுது. மின்னல் தீபா அண்ட் காயத்ரி ரெண்டு பேரும் கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒருத்தர் பிடிச்சிக்கும் போது உங்கள் மேலே அடிபட்டுக்குது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்டென்ஷனலாக பண்ணிங்கன்னா ஃபவுல் ஆகிடும். ஓகேங்களா? தீபா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபவுல் ஆகிடுச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ரெடியா? ஸ்டார்ட். ஸ்டார்ட் தாங்க. ஃபைட்டாக இருக்கு. காயத்ரி லெக்க பிடி. காயத்ரி அவங்க லெக்க பிடிச்சா விழுந்துருவாங்க. அவங்க லெக்க பிடி. காயத்ரி நீ தள்ளிடலாம். காயத்ரி நீ தள்ளிடலாம். காயத்ரி நீ தள்ளலாம். காயத்ரி நீ தள்ளிடலாம். கமான். நீ தள்ளலாம். வதக்காதீங்க. வதக்கலாமா? காயத்ரி, அதில் ஓகேவா உங்களுக்கு? காலில் அடிபட்டுதா? தீபா சாரி, செகண்ட் ஃபவுல். ஷோல்டரில் பிடிச்சவங்க. ரெடி, ஸ்டார்ட். காயத்ரி பர்ஃபெக்ட். காயத்ரி உடாது தங்கம். காயமா chest push on the chest இல்லை. ஸ்டாப், ரிலாக்ஸ். ரெண்டு பேரும் எழுந்துருங்க. அவங்க என்னை புஷ் பண்ணுறது, நான் அவங்கள புஷ் பண்ணுறது, இப்படி லாக் பண்ணுறது எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு லெவலுக்கு மேலே எனர்ஜி சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் தீபக் அண்ணா வந்து சொல்லிட்டாங்க பெஸ்ட் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். யார் ஃபஸ்ட்டு இன்னொருத்தரை கீழே தள்ளி அவங்க மேலே உட்காடுறாங்களோ 10 கவுண்ட்டுக்கு வில் பி கன்சிடர் as a winner. ரெடியா? ஸ்டார்ட். சூப்பர் காயத்ரி. கீழே தள்ளி மேலே உட்காந்தா கூட 10 கவுண்ட்ல வின்னு. மேலே உட்காருங்க. 1 2 1. மேலே உட்காரணும். காயத்ரி மேலே உட்காரல. காயத்ரி விட்றாத. மேலே உட்காரணும்.
கை கூட கூடாது. மேல உட்காருங்க, மேல உட்காருங்க. 1 காத்துல விடாத. 2 3 எந்திரிச்சா 4 இஸ் நாட் டவுன் 5 6 7 8 9 10 ஸ்டாப். கவுண்டவுன் விதிமுறை பின்பற்றியதில் மின்னல் தீபா வெற்றி பெற்றார். இருவரும் மிகவும் களைத்து போனதால் வெற்றி தோல்வி அறிவிக்கும் தீர்ப்பு மேடைக்கு வர முடியவில்லை. ஆகையால் அவர்களுக்கு சிறிது நேரம் ஓய்வளிக்கப்பட்டது. பெண்கள் மோதிக்கொண்டிருக்கும் 1-on-1, அதாவது நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் மங்கையர்கள். ஸோ கடைசியாக யார் இருக்கிறதுன்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். இட் இஸ் கோயிங் டு பி ஹரிதாக்கா அண்ட் சப்னா கர்ரோ. லாட் எடுக்கல. லாஸ்ட்டில் வந்துட்டு மிச்சம் இருக்கிறது நானும் ஹரிதா அக்கா மட்டும்தான். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளது அந்த ஃபைட் இருந்தது. ரெடியா? ஹரிதா கோபி, சப்னா கர்ரோ, கெட் ரெடி ஃபார் ரெடி. உங்களுக்கான முதல் சுற்று ஸ்டார்ட். ஸ்வப்னா வந்து பார்க்க தான் வந்து வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், இதுவாக இருக்கும். தவிர ஸ்வப்னா இஸ் அ டஃப் ஃபைட், செம்ம டஃப் ஃபைட். அவங்க சப்னா வந்து லாக் போட்டு நிக்கிறாங்க. அப்படிதான் சப்னா அக்கா அப்படி வா வா சோடுல புஷ் பண்ணு. கவர் கவர் அப்படியே டாஸ்க் நடக்கும்போது நமக்கு கிரிப் வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ அவங்களோட ட்ரெஸ் நான் 2 வாட்டி பிடிச்சிட்டேன். வாண்டடாக பண்ண விஷயம் இல்லை அது, எங்களுக்கு கிரிப் இல்லாதனால நடந்த விஷயம் அது. ஹரிதாக்கா ட்ரெஸ் பிடிக்காதீங்க. ரெடி. ஓகே 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 ஸ்டாப் ஸ்டாப். ஓகே ஓகே சென்டர் வாங்க. குட் குட். ரொம்ப நேரமா நீங்க சட்டையை பிடிச்சதால ஹரிதாக்கா வெரி சாரி, உங்களுக்கு ஒரு ஃபவுல். ஸோ யூ ஹேவ் டு ரீஸ்டார்ட். ரெடி ரெடி பிடிச்சவங்க ஸ்டார்ட். ரெண்டு வாட்டி வந்துட்டு கீழே தள்ளி விட்டுட்டு என் மேலே உட்காந்தாங்க. அப்பயும் நான் வந்து அவங்கள தள்ளி விட்டுட்டு ஸ்டபானா எழுந்திரிச்சு நின்னேன். ரொம்ப நேரம் அப்படியே நிக்கிறீங்க. பிரேக் பண்ண போறேன். ஓகே என்னாச்சு? பிரேக் பிரேக். ஹரிதாக்கா அண்ட் சொப்னா இங்க கேளுங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். ஒன்று பிடிச்சி வெளியில் தள்ளணும். அப்படி இல்லைன்னா யார் ஃபர்ஸ்ட் ஒருத்தரை கீழே தள்ளிட்டு மேலே ஏறி உட்காடுறாங்களோ 10 கவுண்ட்டுக்கு will be considered as a winner. கை வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். ஃபைனலி வந்து ஓகே பெஸ்ட் ஆஃப் 1 ஒரே கேம் தான். யார் இன்னொருத்தர் மேலே ஏறி உட்காந்து அவங்க லாக் பண்ணுறோமோ அதோட முடிக்கணும்னு ஓகே இதோட முடிச்சிடணும். இதுக்கு மேலாம் திருப்பி இழுத்து அடிக்கக்கூடாது. ஸோ இதில் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்னால் வந்துட்டு பண்ண முடியலையே, அவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்து என்னால் பண்ண முடியலையேன்றது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது.
ஹெல்ப் இல்லாமல் இருக்கிறேனோ அப்படின்றது வந்துட்டு எனக்குள்ளேயும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் கொஞ்சம் இன்னும் வந்துட்டு என்னோடய கண்ட்ரோல் பவர், என்னோட மைண்ட் பவர் இதெல்லாம் வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிதா அக்கா. ஸோ 2 பேரும் நல்லா டஃப் ஃபைட் கொடுத்தீங்க. ஏன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க? It was tough. She's not easy. She's a very tough competitor. என்ன ஒரு வெறியில தான் 2 பேருமே இன்னைக்கு வந்து இருந்தோம். ஏன்னா எனக்கு வந்து இன்னைக்கு கோபியால டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியல, நம்ம பண்ணணும் அந்த தாட் மைண்டில் இருந்து. ஏன்னா நான் பண்ணலன்னா அவர் எவ்வளவோ பண்ணுறேன். ஹி டஸ் எவ்ரி திங் இன் திஸ் ஷோ. ஸோ இன்னைக்கு அவர் பண்ணலன்றச்சே நான் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணணும்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அது இருந்தாலும் டஃப்பாக இருக்குன்றது தெரியும், அது மைண்டில் இருந்தது. ஓகே சப்னா, நீங்கள் இன்னைக்கு விட்டீங்க. ஆமாம், இன்றைக்கி ஷரத் வந்துட்டு அவரோட டாஸ்கில் அவர் வின் பண்ணிட்டாரு. பட் அதே ஈக்குவலாக நானும் வின் பண்ணணும் தான் நினச்சேன். ஹர்த்தாக்கா வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட் தான் கொடுத்துருக்குறாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபைட் வெல் ட்ரைட். ஆல் தி பெஸ்ட் சப்னா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஹரிதா. ஸோ அடுத்தபடியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குவீன் பி அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுடைய ராணி ஆஃப் த வீக் ஷீலா. வாங்க. ஓகே ஷீலா, நீங்கள் யாரை செலக்ட் பண்ண போகிறீங்க? ரச்சிதா. சொல்லுங்க ரச்சிதா. இது எக்ஸ்பெக்டட் தான். ஷீலானா காம்பினேஷன் ரச்சிதா தான் பக்கத்துல. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அண்ட் கெட் ரெடி ஃபார் அதிரடி. உங்களுக்கான முதல் சுற்று புடிச்சுக்கோங்க. ஸ்டார்ட். அதேதான். Come on. That's it. Come on, pull. Come on, boss. It's a tough fight. Yes. Sheila and Rachita குள்ள செம டஃப் ஃபைட்டா போயிட்டு இருக்கு. Very good. Come on. Very serious. மெயினாக ஷீலா என்ன பண்ணிட்டாங்கன்னா சட்டை பிடிச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க சட்டை அங்கே எங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது ஃபவுல் ஆயிடுச்சு. Don't foul. You can push. Ready? Don't foul. Okay, start again. Yes, Rachita. Okay, Rachita, foul. Okay, ready? பாப்பா ட்ரெஸ் பிடிக்காத அப்படியே பண்ணு. Same. Good fight. Go for it. Okay, நல்ல டஃப் ஃபைட்ல போயிட்டு இருக்கு. 2 பேரும் ஒரு ஃபவுல் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் இத பண்ணாதீங்க. Okay? Got the trick. Same. Ready? புலா லாக் ட்ரிக் அதேதான். Ready. Come on. Yes. Hold on. Sheila, foul. ரச்சிதாவும் நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட எனக்கு ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. பட் நடுவில் கொஞ்சம் லைட்டாக பேனிக் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அவங்களோட ஷர்ட்டை பிடிச்சனால எனக்கு வந்து ஃபவுல். ஷீலா, ரெண்டாவது வாட்டி ஃபவுல். ட்ரெஸ்ஸை பிடிக்காதீங்க தயவு செஞ்சு. வேணா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க, அவசரப்படாதீங்க. நீங்க இன்னொரு ஃபவுல் பண்ணீங்கன்னா ரச்சிதா will win. Okay, ready? Sheila? Buna, you shouldn't catch up. Okay, ready? Come on, darling. Good fight. Go for the kill. Ready? Start. Sheila, இன்னொரு ஃபவுல் பண்ணீங்கன்னா நீங்க அவுட் ஆவீங்க. பார்த்து. Full power வச்சிடா உள்ள. Attack. ஷீலா, வெரி சாரி அகைன், நீங்க சட்டையை பிடிச்சிட்டீங்க. ஃபவுல். இந்த ஃபர்ஸ்ட் சுற்றுல 3 தடவை ஃபவுல் பண்ணனால
உங்களுக்கு இந்த வாய்ப்பு எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் சுற்றுல. ரச்சிதா, யூ கேன் புஷ் ஹர் இன்சைட். 3 ஃபவுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு தான் போகும். ஸோ ரச்சிதாக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. உங்களுக்கான இரண்டாவது சுற்று. முதல் சுற்றுல ரச்சிதா வெற்றி பெற்றுட்டாங்க. இரண்டாவது சுற்று ஸ்டார்ட். ரெண்டு பேருமே விழுந்துட்டாங்க. ரெண்டு பேருமே எட்ஜுக்கு வந்துட்டு அவங்க என்ன புஷ் பண்ணுறாங்க, நானும் அவங்கள புல் பண்ணுறேன். ரெண்டு பேரும் ஒன்றா விழுந்தோன்னு சொல்லிட்டு அந்த வெறியிலே ரெண்டு பேருமே விழுந்துட்டோம். ஓகே, ஸோ ரெண்டு பேருமே உள்ளே வந்துட்டீங்க. நான் கேமராவில் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். டிஷர்ட் பிடிச்ச மாதிரி இருந்து, பட் ஆனால் பிடிக்கல. உங்கள் கையை தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரிவைண்ட் பண்ணி தான் பார்த்துட்டு வந்தேன். ஓகேங்களா? விச் மீன்ஸ் திரும்ப நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ரெடி ஸ்டார்ட். ஓகே, இது டஃப் ஃபைட். ட்ரெஸ்ஸை பிடிச்சிடாதீங்க. ஒரு இடத்துல ஸ்கிட்டானே தண்ணியில் விழுந்தேன். அந்த தண்ணியில் விழுங்கும் போது கூட ஒன்றுமே தெரியல. விழுந்த ஒரு 2-3 செகண்ட்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. ட்ரௌசி ஆகிட்டேன். அப்படியே விழுந்து தண்ணியில் ட்ரௌசி ஆகிட்டேன். மயக்கமாக ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஓடி போய் ரச்சிதாவை பார்த்தாங்க. ஐ மீன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள மேலே தூக்குனாங்க. நான் ரச்சிதா போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், பட் என்னாலே நவர முடியல. என் காலெலாம் அந்த டைமில் கொஞ்சம் இன்னும் ஆடிட்டு இருந்துச்சு அந்த சிச்சுவேஷன். அப்போது குஸ்தி சவாலை சந்தித்த ரச்சிதா மற்றும் ஷீலா இருவரும் வெற்றி பெற வேண்டும் என்ற துடிப்புடன் களத்தில் மோதிக்கொண்டனர். பரபரப்பான இந்த மூன்றாவது சுற்றில் ரச்சிதாவின் உடல்நிலை பலவீனமடைந்ததால் இந்த ஆட்டம் டிராவில் முடிந்தது. இருவரும் மிகவும் களைத்து போனதால் வெற்றி தோல்வி முடிவை அறிவிக்கும் தீர்ப்பு மேடைக்கு அவர்களால் வர முடியவில்லை. அவர்களுக்கு சிறிது நேரம் ஓய்வளிக்கப்பட்டது. ஓகே, ஸோ ரச்சிதா அண்ட் ஷீலா கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு இது மொத்தம் 3 சுற்றில் வந்து ஒன்று வின் பண்ணதுனால அது வந்து நாங்கள் டையாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு வந்து டைன்னு சொல்லி முடிச்சிடுறோம். ஓகேங்களா? அண்ட் இப்போ ஸ்கோர்ஸ் டைம். ஓகே, ஸோ ஆண்களுக்கான ஸ்கோர்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரத் 50 பாயிண்ட்ஸ், விக்னேஷ் 50 பாயிண்ட்ஸ், மணி 50 பாயிண்ட்ஸ், படகோப்பின 25 பாயிண்ட்ஸ், ரமேஷ் 25 பாயிண்ட்ஸ், தினேஷ்க்கு 25 பாயிண்ட்ஸ் அண்ட் யுவராஜுக்கு 50 பாயிண்ட்ஸ். ஓகே, அண்ட் அதே போல் பெண்கள் ஸ்வப்னா வந்து 25 பாயிண்ட்ஸ், அனு 50 பாயிண்ட்ஸ், ஷீலா 25 பாயிண்ட்ஸ், ஹரிதாக்கா 50 பாயிண்ட்ஸ், தீபா 50 பாயிண்ட்ஸ், ரச்சிதா கெட்ஸ் 25 ப்ளஸ் ஒரு 25 டையானதுனால, ஸோ 50 பாயிண்ட்ஸ். அண்ட் காயத்ரி கெட்ஸ் 25 பாயிண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஓவரால் ஸ்கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இன்னைக்கு வினர் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அனு அண்ட் விக்னேஷ். ஓகே, Mr. and Mrs. Khiladi.
உங்களுக்காக ஸ்டுடியோ 11 வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாழ்த்துக்கள். சிந்தால் வழங்கும் 10000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர். உங்களுக்கான மெடல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் பெருமையா போட்டுக்கோங்க இந்த பேட்ச், இது உங்களுக்காக. சந்தோஷம் தான் என்னாலுமே சம்சாரத்தை நேசி. பதஞ்சலி வழங்கும் இந்த அழகிய கிஃப்ட் ஹேம்பர் பார்த்து ரொம்ப ஹெவியா இருக்கு. வாழ்த்துக்கள். இன்னைக்கு 1-on-1 போட்டி நடந்துச்சு. ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப டஃப் கொடுத்து, அதுவும் இப்படி ஒரு கஷ்டமான டாஸ்க்கை நேருக்கு நேர் மோதி ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சு அவங்களுக்கான ஸ்கோர்ஸை வாங்கிட்டாங்க. அண்ட் வின்னர் ஆஃப் த டே யாருன்னு பார்த்துட்டோம். ஸோ இதே போல் நாளைக்கு இன்னும் ஒரு பிரம்மாண்டமான டாஸ்க் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ கில்லாடி ஜோடிஸ் தயாராக இருங்க. அது எப்படிப்பட்ட டாஸ்க்ன்றதை உங்களுக்கு நாளைக்கு தான் தெரிய போகுது. ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்களும் காத்துட்டு இருங்க. கில்லாடி ஜோடிஸில் உங்களை நாளைக்கு நான் சந்திக்கிறேன். இது தீபக் சைனிங் ஆஃப். இது Amazon.in மிஸ்டர் மிஸ்ஸஸ் கில்லாடிஸ் பவர்ட் பை ராஜ்காம் பில்டர்ஸ் மற்றும் பதஞ்சலி கேஷ் கந்தி அண்ட் ஃப்ரெஷ்னஸ் பார்ட்னர் சிந்தால் டியோ ஸ்டிக், co-presented by the legend New Saravana Stores. பிரம்மாண்டமாய். See you tomorrow. Bye.